ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னங்க புத்தாண்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. புத்தாண்டுங்கிறது ஏதோ ஒரு நாள் மட்டும் அல்லங்க. நம்ம வாழ்க்கையில் தினசரி காலையில் நம்ம பிறக்கிற எல்லா நாளுமே புத்தாண்டு தான். நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற சந்தோஷங்களை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் புத்தாண்டாக நினச்சா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்குங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த 2025 விசுவாவசு வருஷம், இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும். வருஷ பிறப்போட பலனை நாம் அனுபவிக்கலாம். இந்த வருஷ பிறப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம். கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு 9 கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா வந்து சேரும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வைங்க. ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி, இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும், நான் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது, அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. பயிற்சிகள் நடக்குது, வருஷம் மாறுது, ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது. எல்லாருக்குள்ளே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா? நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான உண்மை. எத்தனை பேர் நடிக்கிறோம், எவ்வளோ நடிக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா? நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஏன் அது உண்மையா இருந்தா என்ன முடியுமே? நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும். இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம். நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான். ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும், ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்துல இருக்கு. அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ண என்ன பிளான் பண்ணுவோமே, பண்ணலாமா? வாங்க பார்ப்போம். மேஷ ராசி. மேஷத்தை பொறுத்தவரை உன்னதமான சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருஷம். நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு சார், நமக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்கு சார். இந்த பவரை நாமளே உணருவதற்கு அற்புதமான வருஷம் இந்த விசுவாவசு வருஷம். இதை மேஷம் உணர முடியும். ஒரு மனிதன் ஞானியாக வரும்போது எப்படி ஞானியாக வருவான்? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை எப்படி உணர முடியும்? அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை அனுபவிச்சா தான் முடியும், மிகப்பெரிய சங்கடங்கள் அனுபவிச்சு தான் முடியும், நிறைய பெயின் வலிய அனுபவிச்சா தான் முடியும். சொல்லவே முடியாம மெல்லவும் முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களே, சார் நான் வெளியில சொன்னா எல்லாரும் என்ன கேவலமா நினைப்பாங்க, நான் கொஞ்சம் வெக்கி தான் தலை குனியணும், ஆனா இன்னமும் நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் சார், அந்த நம்பிக்கை என்னை காப்பாத்திடும்னு என் சகோதர சகோதரிகள், என் பிள்ளைகள் சொல்றது என் காதுல விழுது. இதை கண்டினியூ பண்ணுங்க மேஷராசிக்காரர்களே. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இந்த வருஷம் காப்பாற்றப்படும். இதான் முதல் உறுதி. இந்த வருஷத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியாக உருவாயிருக்கிறார். 7.5 இயர்ஸ் ஸ்டார்டிங்.
அதில் அவர் எடுத்த உடனே உங்கள்கிட்ட இப்போ பணத்தை கொடுக்க போறார், பொறுப்பை கொடுக்க போறார், நேரத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்க போகுது, மேஷத்திற்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, நிறைய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது. நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் நீங்க பிஸியா இருக்க போறீங்க. இது நடக்கும். எதற்காக? உங்களை பக்குவப்படுத்துவதற்கு சனி முயற்சி பண்ண போறார். நம்ம என்னைக்குமே பிஸியா இருந்தால் தாங்க வருமானம் கிடைக்கும். பிஸியா இருந்தால் தாங்க நம்ம விஐபி ஆக முடியும். இந்த பிஸின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது வேர்டு ஒன்று என்னன்னா, பிடிக்காதவனை ஃபோன் எடுக்காமல் இருப்போமே, கேட்டால் பிஸியாக இருக்கும் அப்படின்வாங்க. நமக்கு ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்காது. நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ஃபோனை ரிங்குன்னு எடுக்கும்போது எடுத்துருவாங்க. அப்போ எடுக்கலைன்னா நமக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். நமக்கு நம்மளுடைய அழைப்பு அவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த பிஸிங்கிற வேர்டு இன்னைக்கு ஒரு தப்பான வேர்டாக போயிட்டு, தயவு செய்து அந்த வேர்டை எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. யாருமே, இது மேஷம் மட்டும் இல்லை, எல்லா காரர்களுமே. முடிஞ்சா ஃபோன் எடுங்க, முடிஞ்சா பேசுங்க, முடியலன்னா வேண்டான்னு கூட தவிர்க்கலாம். ஆனால் நான் பிஸியாக இருந்தேன்னு ஒரு பொய் சொல்லாதீங்க. இதை மேஷம் முதல்ல பிளான்ல கொண்டு வந்துருங்க. வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. ஒரு சாப்பாடு இருக்கட்டும், பசிக்குது பசிக்கல, சாப்பாடு ஒருத்தவங்க கேட்குறாங்க, சாப்பிட்றீங்களா? கொடுங்க சாப்பிடுவோம். வர வாய்ப்பு, ஐயே எனக்கு இப்போ சாப்பாடு வேணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து நிற்போம். மேஷராசிக்கு இந்த வருஷம் வாய்ப்புகளை தவற விடாதீங்க. வருமானம் அதிகரிக்க போகுது, வசதிகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஆனால் யாருக்கிட்டையும் அதிகபட்சமாக உங்களோட உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்துங்க. இப்போ உங்கள் மனசுக்கு ஒரு குழந்தைத்தன்மை உருவாகும். நீங்கள் எவ்வளோ பெரிய நபராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், சிரமத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தன்மை இந்த வருஷம் ஏற்படும். அதுதாங்க சனி கொடுக்க போகிறாரு. இந்த குழந்தைத்தன்மை வந்துருச்சுன்னா நீங்களாவே இருக்க ஆரம்பிக்கலாம். உங்களோட ரியல் வாழ்க்கையில் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் முதல்ல கொடுப்பார். ஸோ இப்போ புரிந்து கொள்ளும்பொழுது யதார்த்தமாக வாழ ஆரம்பிங்க. மற்றவங்களுக்காக ஒரு இடத்துல சிரிக்காமல் இருக்கிறது, மற்றவங்களுக்காக ஒரு இடத்துல சாப்பிடாமல் இருக்கிறது, அது எல்லாத்தையும் இந்த வருஷம் தூக்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, பிடிச்சதை பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணுமேன்றது அவசியம் இல்லை. இப்போ நீங்களாக வாழணும். இல்லைன்னா நிறைய விரயத்தை சந்திக்க வேண்டிய கட்டம். நல்ல கவனிங்க. விரயம் எப்போ ஆரம்பிக்குது? இன்னொருத்தவங்களுக்காக வாழும்போது விரயத்தை சந்திக்கிறோம். நமக்காக வாழும்போது விரயத்தை சந்திக்க மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரிஞ்சிடும், இது இப்போ தேவை, இப்போ தேவையில்லை அப்படின்னு. அடுத்த குரு பாருங்க, மே 18க்கு பிறகு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அவருடைய ஜர்னியில 3rd பிளேஸ்க்கு வராரு, 3வது இடம். அவர் இடத்துல புதன் நீசமான புதனுடைய வீட்டுக்கு குரு போறதுனால அவரு உங்களுக்கு என்ன பண்றாரு? ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. உங்க புத்திசாலித்தனத்தை இந்த வருஷத்துல அதிகமா செலவு பண்ண போறீங்க. நீங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க, காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க. இதை செய்யுங்க. இந்த மேஷத்தை பொறுத்தவரை காலம் முக்கியம் கொடுத்தால் இந்த வருஷ பிறப்பு தினசரி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முழுமையா நீங்க வெற்றி பெறுவதற்கு முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. வாய்ப்புகளை தவறவிடாம பயன்படுத்திங்க. முக்கியமான திருப்பு முனைகள் நிச்சயமாக வந்து சேரும். காலம் உங்களுக்கு கனியும். நல்லதே நடக்கும்.